ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கன பேசுறேன். இன்று ஒரு முக்கியமான டாபிக், அதாவது நீட் சக்சஸ் யோகம் அப்படின்றதுதான். நீட் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி தான் இந்த பதிவு என்பது அமைய போது. ரொம்ப சுவாரஸ்யமான முக்கியமான ஒரு தலைப்பு, பசங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்புன்றதுனால முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இதுக்கு முன்னாடி இது நீட் சம்மந்தப்பட்ட டாபிக் பேசுறதுல இது ஃபர்ஸ்ட் டாபிக், இது ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோன்றது கிடையாது. இதுக்கு முன்னாடி எண்ணற்ற பதிவுகள்லாம் போட்டிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு கால சூழல்களையும் இது போன்ற விஷயங்கள் போட வேண்டிய கடமை என்பது இருக்கு. பொதுவாக நீட் தேர்வுன்னு பட்சத்தில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இல்லை பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு இல்லை எம்பிபிஎஸ் போன்ற டென்டிஸ்ட் போன்ற கோர்ஸ் வந்து படிப்பதற்கு ஒரு அகில இந்திய அளவில் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் நீட் தேர்வு என்பது. இதுல சக்சஸ் ஆனாதான் அவங்க வந்து டாக்டர் போன்ற முக்கியமான ஒரு ப்ரொஃபஷனில் வந்து இருப்பதற்கான சூழல் என்பது நிலவி கொண்டிருக்கிறது. அப்ப இது போல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஒருத்தவங்க சக்சஸ் ஆகி அவங்க இந்த ப்ரொஃபஷனை வந்து கண்டினியூ பண்ணணும்னா, இந்த மெடிசின் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு வந்து கண்டினியூ பண்ணணும்னா எப்படிப்பட்ட கொடுப்பனை அவர்களின் ஜாதகத்தில் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்ம பத்தி பேச போறோம். பொதுவாகவே நான் பல வருடங்களாக பல பேர் ஜாதகங்களை பார்த்துருக்கிறேன். பர்டிகுலரா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பெரிய பெரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுவாங்க. சிவில் சர்வீஸ் மட்டும் இல்லை, இது போல் நீட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்லையும் சொல்லுவாங்க, என்னுடைய பொண்ணும் என் பையனும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டாங்க சார், இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் எதிர்காலம் எப்படி இருக்கும், ஜாதகத்தை பார்க்கணுன்றதுக்காகவும் எவ்வளோ பேர் கன்சல்டேஷன் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஜாதக அமைப்பு நான் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கிறேன். என்ன விதமான அந்த கிரகங்களின் சதிராட்டத்தினால இது போன்ற ஒரு உன்னத நிலையை முதல் முறையிலேயே அந்த விஷயத்தை கிளியர் பண்ண வச்சுச்சு. அப்படிப்பட்ட யோகா அமைப்பு என்னென்ன விதமான அமைப்புகள் இருக்குது நான் செக் பண்ணி பார்த்துருக்கிறேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 3 அட்டம்ப்ட் 4 அட்டம்ப்ட் கொடுப்பாங்க, கடைசி வரைக்கும் அது கிளியர் பண்ணவே முடியாது. அவங்க ஆசைப்பட்ட ஃபீல்டை விட்டுட்டு வேறொரு ஃபீல்டுக்கு, இன்ஜினியரிங்கோ இல்லை வேற ஏதோ ஃபீல்டோ போறதுக்கான சூழல்களையும் அதற்கான காரணத்து கிரகமும் எப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் இருக்கணுன்றதையும் நான் ஜாதகங்களை எவ்வளவு பேர் பார்த்துருக்கிறேன். சில பேர் அந்த கடின உழைப்புகளை போட்டும் ஒரு கட்டத்தை இறுதியில் சக்சஸ் ஆயிடுவாங்க. சில பேர் 2 அட்டம் 3 அட்டம் கொடுத்து 2 வருடம் 3 வருடம் கடுமையாக போராடி சக்சஸ் ஆனக்கூடிய ஜாதகங்களும் நான் வந்து பார்த்துருக்கிறேன். அப்ப இது போன்ற அமைப்புகள் எப்படி இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்துது, என்ன விதமான கொடுப்பனைகளை பார்க்கணும், என்ன விதமான தசாபுத்திகள் அவங்களுக்கு போகணும், கோச்சார கிரகணைகள் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க சக்சஸ் ஆவாங்க அப்படின்ற அந்த பதிவு என்பது அமைய போது. பொதுவாகவே ஒரு 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி தசை நடக்குதுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு அந்த கொடுப்பனை எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, டாக்டர் ஆவதற்கான அந்த கொடுப்பனை அந்த கிரக நிலைகள் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுங்க. கொஞ்சம் அந்த 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, டக்குன்னு கிடைக்காது. ஒரு 3 அட்டம் 4 அட்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து கிடைக்கும். அவங்க ஜாதகங்களை பார்த்து இது போல அமைப்புகள் இருக்குதா சார், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வாய்ப்புகள் இருக்கும் பட்சம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி எவ்வளவு பேருக்கு விருந்து இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கொடுப்பனை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், தசாபுத்தி கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தி ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி ஒரு விஷயத்த என்பது அவங்களுக்கு கொடுக்கும். அதனால அதையும் நம்ம ஜாதகத்தை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மெடிசின் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு உள்ள போறாங்க, ஒரு டாக்டர் ஆவாங்க, அந்த ப்ரொஃபஷனில் கண்டினியூ பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்தெந்த லக்கணக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கூடுதல் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற லக்கணங்களாக இருக்குதுல்ல, மேஷ லக்கணம் விருச்சிக லக்கணம், இந்த 2 லக்கண அதிபதி செவ்வாயாக வருவாரு. மேஷ லக்கணத்துல பொதுவாக சூரியன் ஆதிக்கமும் சேர்ந்து வரும். சூரியன் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. சிம்ம ராசி நம்ம எடுத்துக்கலாம், மகர ராசி கும்பராசி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ராசி வந்து லக்கணமாக வைத்திருக்கக்கூடியவங்க அதிகமான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அவங்களுக்கு இந்த மெடிசின் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷன்ல உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் என்பது. மற்ற லக்கணக்காரர்கள் இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா லக்கணக்காரர்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு, இவங்களுக்கும் கூடுதல் ஒரு படிக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒருவரின் ஜாதகத்துல என்ன விஷயங்களை வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி தான். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ஒரு நேம் அண்ட் ஃபேமை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். கடவுளுக்கு நிகராக ஒரு மதிப்பு மரியாதையோட மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் சொன்னீங்கன்னா அது வந்து டாக்டர் ப்ரொஃபஷன் தான். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கணும்னா லக்னம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அவங்க இந்த விஷயம் சக்சஸ் ஆக முடியும். நீங்க வேற என்ன விதமான கிரக தொடர்புகள் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, அவங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி அந்த கொடுப்பனை இருந்தால் மட்டுமே அதை அவர்கள் அனுபவிக்க முடியும் என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். லக்னாதிபதி லக்னத்துக்கு 10 11ஆம் இடத்தில் இருந்தால் உன்னதமான ஒரு அமைப்பு. நிச்சயமாக அவங்க லைஃப்ல நேம் அண்ட் ஃப்ரேமை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு, ஒரு கிரக நிலை என்ற நம்ம எடுத்துக்கலாம். லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையில் இருப்பது, இல்ல லக்னாதிபதி 10ஆம் பாவத்தில் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு, இல்ல லக்னாதிபதி 10ஆம் பாவத்தில் நேரடியாக இருந்து வேற நல்ல தொடர்புகள் 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி போன்ற உன்னதமான பாவ அதிபதிகளோட தொடர்புகள் அந்த இடத்துல காம்பினேஷன் இருக்கு. இல்ல லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்க்கை பெற்று 10ஆம் பாவத்திலே 11ஆம் பாவத்தில் இருப்பது, இதெல்லாம் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு. எதிர்காலத்தில் ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்து மரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகக்காரர்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 10 11ஆம் பாவம் தான் தொடர்பு இருந்தா மட்டும் தான் ஆகுமா சார் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. 8ஆம் பாவத்தில் 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியவங்களும்
அவங்க மெடிசின் ஃபீல்டில் ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்றாங்க. ஏன்னா 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் சில பேர் கெட்ட ஸ்தானம், லக்னாதிபதி 8 12 இருந்துச்சுன்னா அவங்க மெடிசின் ஃபீல்டை கண்டினியூ பண்ண முடியாது, அதுக்குள்ள போக முடியாது, டாக்டர் ஆக முடியலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. டாக்டர் ஆவதற்கு அந்த மனோதிடம் என்பது உறுதியாக தேவைப்படுகிறது. ஏன்னா மற்றவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பார்க்கக்கூடியவங்க, நேரடியாக பார்க்கக்கூடியவங்க, அவனோட பெயின் அண்ட் சஃபரிங்ஸ் வந்து கண்கூடாக பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள். அப்ப 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தான் மற்றவர்கள் படக்கூடிய அந்த மனவேதனையை வந்து அந்த தாங்கக்கூடிய தன்னம்பிக்கையும் வலிமையும் தரக்கூடியது 8 12ஆம் பாவங்கள் தான். அப்ப லக்னாதிபதி 8 12ஆம் பாவத்தில் இருந்தால் அவர்களும் டாக்டர் ஆவாங்க. ஆனா அவர்கள் வேற ஏதாவது சுப தொடர்புகள் என்பது இருக்கணும். லக்னாதிபதி 8ஆம் பாவத்துல இருக்கு. கூடுதலாக 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ அந்த 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதியை தன்னுடைய பார்வையினால சேர்க்கையினால இருக்கு, அந்த தொடர்புகள் இருக்குன்னு வச்சுங்க, நட்சத்திரம் மூலமா தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க, கண்டிப்பாக இவங்களும் டாக்டர் ஃபீல்டு போவாங்க. ஆனா அந்த 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தொடர்பு இல்லாத பட்சத்தில் ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அது வேற விதமான வகையில் உங்க லைஃப் என்பது திசை இருக்கணும். அப்ப லக்னம் லக்னாதிபதியோட மகத்துவமான ஒரு அமைப்பு என்பது ரொம்ப முக்கியம். அதே போல 5ஆம் பாவத்தை பார்க்கணும். 5ஆம் பாவம் தான் நோயை குணப்படுத்தக்கூடிய அந்த ஹீலிங் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை எல்லாமே 5ஆம் பாவத்தில் தான் என்பது இருக்கு. 5ஆம் பாவம் அது மட்டும் இல்ல, நாலேஜ், இன்டெலிஜென்ட், இந்த புத்தி கூர்மை, அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ஒருத்தவங்க எந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்டான பேசணும், ஒரு டேலண்டடான பேசணும் அப்படின்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி தான் தீர்மானிக்கும். 5ஆம் அதிபதி 10 16ஆம் பாவம் தொடர்பு என்பது இருக்கணும். இல்ல 2 6 10 11 இல்ல 7ஆம் பாவகம் போன்ற இதான் நல்ல பாவங்கள், 5ஆம் பாவத்துக்கு சாதகமான பாவங்கள். அப்ப 5ஆம் அதிபதி இல்ல 5ஆம் பாவத்தில் இந்த நான் மேலே சொன்னல 2 6 7 10 11 இந்த அதிபதிகள் 5ஆம் பாவத்தில் இருந்தாலோ இல்ல 5ஆம் அதிபதி இந்த பாவங்களில் இருந்தாலோ நல்ல உன்னதமான ஒரு அமைப்பு, நல்ல ஒரு டேலண்டட் பர்சனா என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. ஒரு நீட் எக்ஸாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் என்பது தேவைப்படுகிறது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 5ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ல சக்சஸ் ஆக முடியும். ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ், ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ஒரு இங்கிலீஷ் நாலேஜ், எல்லா விஷயங்களும் தேவைப்படும். அப்ப அந்த எல்லா விஷயத்தையும் தரக்கூடியது 5ஆம் அதிபதி மகத்துவமான ஒரு அமைப்பு தான் புரிஞ்சுக்கணும். அதே போல 6ஆம் அதிபதி நல்ல அமைப்புல இருக்கணும். ஒரு போட்டித் தேர்வில் சக்சஸ் ஆகுறாங்கனாலே பல பல லட்சக்கணக்கான ஒரு நபர்கள் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்ற பட்சத்துல அப்ப அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும்னா அந்த எதிரி ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 6ஆம் அதிபதி வலுத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல என்பது இருக்கணும். 6ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தோட இல்ல 2ஆம் பாவத்தோடு இல்ல 11ஆம் பாவத்தோடு தொடர்பு இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக இந்த போட்டித் தேர்வில் சக்சஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். அப்ப 6ஆம் அதிபதியின் மகத்துவம் ரொம்ப முக்கியம். அதே போல கெரியரை குறிக்கக்கூடிய 10ஆம் பாவம். அந்த 10ஆம் பாவத்தோடு இந்த டாக்டர் ப்ரொஃபஷனாலே என்னென்ன கிரகங்கள் தேவைப்படுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூரியன், குரு, புதன். அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நான் சொல்றேன், அப்படியே ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். ஃபர்ஸ்ட் சூரியன் தான். ஒரு உயிர் உருவாக்கம் என்பது சூரியன் தான். ஒரு உயிர் உருவாக்கம் என்பது சூரியன்றதுனால இந்த டாக்டர் ப்ரொஃபஷனாலே அந்த உயிர் சார்ந்த விஷயமா இருக்குன்றதுனால சூரியன் 10ஆம் பாவத்தில் இருந்து திக்பலம் பெறக்கூடியது இன்னும் உன்னதமான ஒரு அமைப்பு. அதே போல செவ்வாயும் 10ஆம் பாவத்தில் இருப்பது அந்த தன்னம்பிக்கை, தைரியம், மனோதிடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப அந்த 10ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் திக்பலம் பெற்றிருக்கக்கூடியது அந்த தன்னம்பிக்கை, தைரியம், மனோதிடம், இது போன அனைத்து விஷயங்களும் கொடுக்கும். அந்த எக்ஸாம் டைம்ல அந்த எக்ஸாம் பிரஷரை வந்து தாங்கி அதை சக்சஸ் ஆகிறாங்கன்னா சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவங்க ஜாதகத்துல. ஆட்சி உச்சம் ஸ்தான பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லக்னத்துக்கு 10 16ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மைகள் இருந்து இருக்கும். சூரியன் கட்டாயம் முக்கியம். அதே போல குரு, ஜூபிட்டர் மிகப்பெரிய நாலேஜ், ஹைலி ஸ்கில்டு பர்சன், பெரிய பெரிய அறிவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குருவின் ஆதிக்கம் தான். அப்ப ரொம்ப திறமைசாலியா இருப்பாங்க. அனைத்து விஷயம் எளிதும் கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கும். மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடிய நிலைமையில கொண்டு வரக்கூடியவங்களும் இந்த கிரகம் தான். அப்ப லக்னத்துக்கு வந்து கேந்திர பாவங்கள் 1 4 7 10 போன்ற பாவத்தில் இருந்தாலும் நல்ல அமைப்பு. குரு ஆதிக்கம் பெற்ற ஜாதகர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்ல நீச்சம் ஆயிடுச்சுன்னா கெட்டதுன்னு கிடையாது. நீச்சமாகி நீச்சபங்கம் அடையணும் அப்படின்னு நிறைய விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு முடிவு என்பது நம்ம சொல்ல முடியும். அதே போல புதனை பார்க்கணும். ரொம்ப மைன்யூட்டான விஷயம். ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனல் ஒரு சர்ஜரி பண்றாங்க, ஒரு சின்ன தவறு நடந்தாலும் மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும்ல. அப்ப இந்த மைன்யூட்டான விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெர்க்குரி பிளஸ் கேது, இந்த 2 கிரகம் தான். 2 கிரகமும் ஒரு ஜாதகத்தில் நல்ல பொசிஷன் இருக்க வேண்டியது இருக்கு இந்த டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருந்து சக்சஸ் ஆகணும்னா. அதே போல இந்த மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொன்னாலே புதன் தான். இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் இல்லாம உள்ள போக முடியாது. அப்ப புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு பிறகு அந்த டாக்டர் ப்ரொஃபஷன்ல சக்சஸ்ஃபுல்லா கண்டினியூ பண்ணணும்னா புதன் என்ற ஆதிக்கம் நல்ல சிறப்பான அமைப்புகள் இருக்கணும். இந்த புத ஆதித்ய யோகம் என்பது இதுல வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த புதனும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் ரொம்ப நெருக்கத்துக்கும் போயிடக்கூடாது. 5 டிகிரில இருந்து ஒரு 14 டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பான ஒரு அமைப்பு. சூரியனுக்கு நெருக்கத்துல ஒரு 5 டிகிரில இருந்து ஒரு 15 டிகிரில இருந்துச்சுன்னா 14 டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா புத ஆதித்ய யோகம் வேலை செய்யும்.
நல்ல திறமைசாலியா இருப்பதற்கான சுச்சுவேஷனை கொடுத்துரும். அப்ப இந்த கிரகங்கள்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். செவ்வாயை பார்க்கணும், சனியை பார்க்கணும். நிதானத்தை குறிக்கக்கூடியது ஒரு பேஷண்ட், தன்னம்பிக்கை. ஏன்னா ஒரு லாங் ப்ராசஸ் என்பது இது ஒரு லாங் ப்ராசஸ், ஒரு லாங் டைம் கோலை வந்து அச்சீவ் பண்ணணும்னா சனியின் ஆதிக்கம் கட்டாயம் என்பது தேவை. இது போல பலவிதமான விஷயங்களை பார்த்து கடைசியா நம்ம தசாபுத்திக்கு என்பது வந்துடணும். அனைத்து யோகங்களும் இருந்தாலும் அந்த யோகத்தை செயல்படுத்தக்கூடிய தசாபுத்திகள் நடந்தால் மட்டுமே அந்த விஷயம் உடனே சக்சஸ் ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் தாமதமாய் சக்சஸ் ஆகும். சக்சஸ் ஆவது உறுதி. நான் மேல சொன்ன கொடுப்பனைகள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா சக்சஸ் என்பது கட்டாயம், அதை மாற்று கருத்தே இல்லை. ஆனா அது உடனே ஆகுதா, கொஞ்சம் தாமதப்பட்டு ஆகுதா, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றாங்களா, இல்ல 2-3 அட்டம் கொடுத்து கிளியர் பண்றாங்களா அப்படின்ற விஷயத்த தசாபுத்திகள் தீர்மானம் பண்ணும். மேல சொன்ன கொடுப்பனைகள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்லேயே கிடைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சுன்னா பிரைவேட்ல கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு விஷயத்த வந்து பண்ணக்கூடிய சூழல் இருந்து நிலவும். இப்ப தசாபுத்திகள் பார்க்கணும். அந்த தசாபுத்தி கிரகத்துக்குரிய கோச்சார கிரக நிலைகள் என்பது பார்க்கணும். இது போல பல விஷயங்களை வந்து தீர்மானம் பண்ணி தான் அந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியுன்றத சொல்லி, மேலும் வந்து பாத்தீங்கன்னா இறுதியாக இந்த டாக்டர் ப்ரொஃபஷன்ல சக்சஸ் ஆகணும், நீட் எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும்னா என்ன விதமான வழிபாட்டு முறைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்கியமான தெய்வம்னு சொல்லி பார்க்கும்போது மந்திரங்கள்ல காயத்ரி மந்திரம் டெய்லி சொல்லி உச்சாரணம் பண்ணீங்கன்னா சூரிய உதயம் அப்ப நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு. இன்னும் அந்த சூரிய நமஸ்காரம் என்பது பண்ணணும். தினமும் எழுந்த உடனே அந்த சூரிய உதயத்துல போய் அந்த டைம்ல சூரிய பகவானை வழிபாடு பண்ணீங்க, சூரியனுடைய மந்திரம் சொன்னீங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு. இன்னும் தன்வந்திரி பகவான் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசீஸை வந்து கியூர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருந்து இருக்கக்கூடியவர். லார்டு தன்வந்திரி பகவான் வந்து வழிபாடு பண்ணலாம். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன், நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க. பல முக்கியமான தகவல், நம்ம போடாத தகவல்களே கிடையாது. ஜோதிடத்திலிருந்து நியூமராலஜி சார்ந்த விஷயம், வாஸ்து சார்ந்த விஷயம், எண்ணற்ற பதிவுகள் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே ஆஸ்ட்ரோ பார்க்கணும் பிளேலிஸ்ட் என்பதற்கு போய் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.